ஆர்சி கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா லாங் ரேஞ்ச் ஆர்சி கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ, இது லோரா பேஸ்ட் இல்ல, இது NRF பேஸ்ட் ஆர்சி கார். இந்த வீடியோல இதோட மேக்கிங், காஸ்ட், கனெக்ஷன், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல ஒர்க் ஆகுது, இது செய்யறது ஒர்த் தானா அப்படின்னு டீடைல்டா பார்க்க போறோம். பாப்கார்ன் தான் எடுத்து வச்சுக்கோங்க. என்ஜாய் திஸ் வீடியோ. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். என்னென்ன காம்பனன்ட்ஸ் வேணும்னு சொல்றேன். ஆர்சி கார் சேசஸ் வேணும். இது எப்படி கரெக்டா காய்லாங்கல்ல இருந்து சூஸ் பண்ணணும்னு கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ESP32 I use Glyph C6 here. எதுக்குன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். L29810 மோட்டார் டிரைவர், 3x லித்தியம் அயன் பேட்டரிஸ், ஒரு LiPo பேட்டரி, NRF மாடியூல், கொஞ்சம் ஜம்பர் ஒயர்ஸ், ஸ்விட்சஸ் எக்ஸெட்ரா. ஃபார் டிரான்ஸ்மிட்டர் அதுக்கும் ஒரு ESP32 I use Glyph C6 here. OLED ஸ்கிரீன், 2 ஜாய்ஸ்டிக் மாடியூல், ஒரு பேட்டரி, NRF மாடியூல், அப்புறம் கொஞ்சம் ஜம்பர் ஒயர்ஸ். ஜெனரிக் ESP32 யூஸ் பண்றீங்கன்னா ஒரு பூஸ்ட் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணணும். கூடவே TP4056 சார்ஜ் கண்ட்ரோலர் யூஸ் பண்ணணும். இந்த ப்ராஜெக்டோட டோட்டல் காஸ்ட் அரௌண்ட் 2000 வரும். இது ஒர்த்தா இல்லையான்னு வீடியோட எண்ணில் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சர்க்யூட் டயக்ராம். நான் PCB கியூபிட்ல இருந்து Glyph ESP32 போர்ட்ஸ் யூஸ் பண்றேன். இதுல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா சனியானுக்கு சார்ஜ் கண்ட்ரோலர் தேவையில்ல. டேரக்டா நான் பேட்டரியை பிளக் அண்ட் ப்ளே பண்ணுவேன். ஸ்டில் இந்த ப்ராஜெக்ட் நீங்க ESP32 ஜெனரிக் வெர்ஷன்லயும் யூஸ் பண்ணலாம், பிரச்சனையே கிடையாது. சரி, எதுக்கு நான் NRF மாடியூல் யூஸ் பண்ணிருக்கேன்னா, இந்த NRF மாடியூல் ரெகுலர் வைஃபை ப்ளூடூத் மாதிரி இல்லாம ரேடியோ வேவ்ஸ் 2.4 GHz ஆப்ரேட் ஆகும். அன்லைக் வைஃபை, திஸ் கை கேன் ஆப்ரேட் அப் டு 1 km வித் எக்ஸ்டர்னல் ஆண்டனா. அதான் இந்த மாதிரி ஆண்டனாஸ் யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் 500 மீட்டர் அது ரேஞ்ச் வரணும், which means 1/2 km. வித்தவுட் ஆண்டனா வெர்ஷன்ஸ்லாம் வெறும் 100 மீட்டராச்சும் வரணும். ஒரு லாங் ரேஞ்ச் ஆர்சி கார் ப்ராஜெக்ட் செய்யலன்னா நான் இந்த NRF வாங்கினேன். ஸோ அது எவ்வளவு தூரம் வந்திருக்கு அப்படின்னு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சூசிங் தி ஆர்சி கார் சேசஸ். உடஞ்சு போன ஒரு பழைய ஆர்சி கார் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட இந்த மாதிரி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அதில் இருக்க மோட்டார்ஸ் தான் செக் பண்ணணும். கண்ட்ரோலர் சர்க்யூட்லாம் தேவையில்ல, அப்படியே பிச்சு தூக்கி போட்டுருங்க. மோட்டார்ஸ்ல பேட்டரி போட்டு செக் பண்ணுங்க. இந்த மோட்டார்ஸ் ஆர் ஸ்பின்னிங் ப்ராப்பர்லி, இதுதான் உங்க சேசிஸ். சப்போஸ் விட்டு ஸ்பின் ஆகுது ஆர் லாக் ஆகுதுன்னா மெக்கானிக்கல் ஃபால்ட்ல இருக்கலாம். அது சரி பண்றது கஷ்டம். ஸோ கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. பில்டிங் த கார். ஸோ அப்படியே சர்க்யூட் டயக்ராம்ல இருக்க மாதிரியே கனெக்ட் பண்ணிக்கலாம். வேற ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது. இது மாதிரி டபுள் சைட் டேப்லாம் போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கலாம். மேலே இந்த கிளாஸ் ஃபிட் பண்ணிட்டா அவ்வளோதான். NRF ஆண்டனால சைட்ல இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கெத்தா மாசா. இனிமே தான் அட்டமே இருக்கு. பில்டிங் த ரிமோட்காக நான் பிரெட் போர்டை யூஸ் பண்ணிட்டேன். சிங்கிள் ஜாய்ஸ்டிக்ல கூட பண்ணலாம். நான் முதல்ல அப்படி பண்ணேன், அப்புறம் 2 ஜாய்ஸ்டிக் மாத்திட்டேன். சர்க்யூட் டயக்ராம்ல இருக்க மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். கோடிங்ல ரிசீவர்ல இருக்கிறது நம்ம காருக்கு அப்லோட் பண்ணணும். அப்புறம் TXன்னு இருக்கிறத நம்ம ரிமோட்க்கு அப்லோட் பண்ணிக்கலாம். டெஸ்டிங் குள்ள போலாமா? ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள விளையாடி பார்த்தேன், சூப்பரா ஒர்க் ஆச்சு. நெக்ஸ்ட் அவுட்டோருக்கு டெஸ்ட்டுக்கு போகலாம். அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கு. அது ஒரு 40 மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே அது ரெஸ்பாண்டே இல்லை. கொஞ்சம் கிட்ட போயிட்டு ஆப்ரேட் பண்ணா போச்சு. திரும்ப போயிட்டு ரிட்டர்ன் தான் ஓட்டிட்டு வந்தேன். என்னடா 1 கிலோமீட்டர் சொன்னேன், இப்போ 40 மீட்டர் கூட போகலன்ற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரியாலிட்டி இஸ் ஆஃபன் டிசப்பாயிண்ட். பட் வை? டியூ டு ஃபேக் NRF மாடியூல். அதுதான் உண்மை. பிகாஸ் நான் கரண்ட்ல பிரச்சனை இருக்குமோ அதை அனலைஸ் பண்ண வரைக்கும் கிளிஃபோட GPIO பின்ஸ்ல நம்மளுக்கு 900 mA பீக் கரண்ட் கிடைக்கும். NRFோட TXக்கு வெறும் 120 mA பீக் கரண்ட் தான் எடுக்கும். ரிசீவருக்கு வெறும் 50 mA தான். ஆல்சோ நான் NRFல 470 μF கெப்பாசிட்டிஸ் யூஸ் பண்ணிருக்கேன் ஃபார் ஹேண்ட்லிங் கரண்ட் ஸ்பைக். ஸோ நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் ஃபேக் போர்ட்ஸ்ல யூஸ் பண்ற சீப் ICs அண்ட் சால்டரிங் தான் இதுல இருக்க மெயின் ப்ராப்ளம். பை மேட்சிங் சர்க்யூட்ஸ்ல கூட சீப் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்றாங்க. வாட் டு டூ? கன்க்ளூஷன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இதோட ரேஞ்ச் அதிகமாக கிடைச்சதான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இஃப் ஸோ எனி ரீசன்ஸ் நான் இதை பண்ணியிருந்தா எனக்கு இன்னும் ரேஞ்ச் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இது விட இந்த கமெண்ட்ஸ் ஆர் மெசேஜ் மீன் Instagram. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ 2000 ரூபா கொடுத்து இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்கன்னா ஐ ஒன்ட் ரெக்கமெண்ட் இட் வித்தவுட் அ குட் NRF போர்ட். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டைம்.